ஷீரடி போகிறாரு, திருச்செந்தூர் போகிறாரு, வேளாங்கண்ணி போகிறாரு, நாகூர் தர்கா போகிறாரு, இந்த மாதிரி பல இடங்களில் அவர் போகிறாரு அப்படின்னு நம்ம செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம பையன் பைபிள்லாம் படிப்பான், ஜோசப் விஜய் நினைச்சா இவன் போய் இந்து கோயிலில் போய் படுத்து கிடக்கிறான். திருச்செந்தூர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்று மதத்தினருக்கு உள்ள அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. விஜய் எப்படி உள்ளே போனான்னு ஏழபால பஞ்சம் பராரி குற்றம் குப்பேன் இவர்களை தான் தொட்டா அந்த இடம் தீட்டுப்பட்டு போகுது. திரௌபதி முர்மு தொட்டா தீட்டுப்பட்டு போகுது. அந்த அம்மா புது பார்லிமெண்ட் விடவே இல்லையே. விஜய் யார் குடும்பத்தோடு போயிருக்காரு? ரியல் எஸ்டேட் பிசினஸ். காங்கிரஸ்ல இருந்து நேதாஜி வெளியேற்றப்பட்டதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடுக்கப்பட்டவனாவே இருக்கணும், தாழ்த்தப்பட்டவனாவே இருக்கணும், பல்லனாவே இருக்கணும், பறையனாவே இருக்கணும், சக்கிலியனாவே இருக்கணும். அவன் இந்த காலத்தில் அதிகாரத்துக்கு உயிரிடக்கூடாது. இதுக்கு திமுக உடந்தை, அதிமுக உடந்தை, எல்லா பயிலும் உடந்த. ராத்திரி போல கொளுத்தி விட்டுருவான். எதை? செய்தியை. அவனுக்கு வேலை இல்லை, கொஞ்சம் கண்ணையில் போய். மற்ற தலைவரை கம்பேர் பண்ணுறப்ப விஜய் மீது இந்த இளைஞர்களுடைய அந்த ஒரு ஆர்ப்பரிப்பு, அந்த ஒரு பற்றுன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் எல்லாத்தையும் இழந்து வராரு, நமக்காக எல்லாத்தையும் இழந்து வராருன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள விஜய் கொண்டு வராங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீரடி போகிறாரு, திருச்செந்தூர் போகிறாரு, வேளாங்கண்ணி போகிறாரு, நாகூர் தர்கா போகிறாரு, இந்த மாதிரி பல இடங்களில் அவர் போகிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் நண்பர், அவர் எனக்கு ஃபோன் எப்பவுமே கேஷுவலாக பேசுவேன். நம்ம பையன் பைபிள் படிக்கிற பையன் நினச்சி நான் ஓட்டு போட்டேன். யார் சொல்கிறா? ஃபாதர். என்ன ஃபாதர்? இவன் நம்ம பையன் பைபிள்லாம் படிப்பான், ஜோசப் விஜய் நினச்சா இவன் போய் இந்து கோயிலில் போய் படுத்து கிடக்கிறான். இல்லை, அந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குல்ல. விஷயம் சொல்லட்டுமா? வடபள்ளி முருகன் கோயில் இருக்குல்ல, மக்களுக்கு இன்னும் இந்த செய்தியெல்லாம் போய் சேரல. ஏன்னா வாய்ப்பு இப்போ தான் கிடச்சி கேட்டவே சொல்கிறேன். முச்சிகால பூசை நம்ம ராஜகோபால் அண்ணாச்சி இருந்தார்ல, சரணபவன், அவர் இருக்கிற பொழுது இந்த முக்கியமான நாட்கள் இருக்குல்ல, உச்சிகால பூசை நடக்கும். அண்ணாச்சி வரமாட்டார். ஏதாவது கணக்கு கடையில் ஏதாவது ஹோட்டலில் கணக்கு பார்த்துட்டு இருப்பார், இல்லை பணம் வரசூல் பண்ணிகிட்டு இருப்பார். பூசை அப்படியே நிற்கும், பக்தர்கள் அப்படியே நின்று இருப்பார். இந்த முக்கியமான நாட்கள் திருவாதிரம் அப்படி பெரிய பண்டிகை நாட்கள் வரும்போது முருகர் யாருக்காக காத்துட்டு இருப்பார்? ஸ்பான்சருக்காக காத்துக்கிட்டு இருப்பார். யார் ஸ்பான்சரு? ராஜகோபால் அண்ணாச்சி. சரணபவன் வந்து அவ்வளவு பொருள் அங்கே போகும். உள்ளே போனால் ஐயர்களுக்கெல்லாம் 500 ரூபா தான். அப்படியே பின்னாடி கும்பலாக ஓடுவாங்க. முருகர் ஏண்டா உச்சிகால பூசை 1 மணிக்கு தாண்டா பண்ணணும், 1:30 மணி 1:45 மணிக்கு பண்ணுறீங்களே, ஏன்டா என்னை இப்படி இம்சை பண்ணுறீங்க? முருகர் கேட்க மாட்டார். அது வேறு விஷயம். பக்தர் பூரா காஞ்சி நிற்பார். அப்போது இங்கே கடவுள் என்பது எப்படி ஆகிப்போச்சு? கார்பரேட் ஆகிப்போச்சு. இன்னொரு செய்தி சொல்கிறேன். இப்போ இந்த அனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம். அம்பானி பெரிய அம்பானி ராமேஸ்வரம் கோயிலில் வச்சு பூசை பண்ணணும். எதை? அந்த பத்திரிக்கை. அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? மதுரைக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டார். மதுரையிலேருந்து ஹெலிகாப்டரில் உச்சிப்புலி இராணுவ கேந்திரம், அது உச்சிப்புலிக்கு வர்றாரு. வரும்போது அங்கே ஏதோ ரிப்பேராக போச்சு. அது ஹெலிகாப்டர் ரிப்பேராக போச்சு. உச்சிகால பூசை எங்கே? ராமநாதபுரத்தில். உச்சிப்புலியிலிருந்து நீங்கள் ராமேஸ்வரம் போகணும். யாருக்கூட 1 மணி நேரம் ஆகும். உச்சிகால பூசை எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு. ஆமாம். அன்னைக்கு ராமநாத சுவாமி காத்துட்ருக்காரு. அம்பானி வந்துட்டாரா? எப்போ வருவார்? 1 மணிக்கு நட சாத்திருந்தது சார். அதான் ஆகம விதி. அதுதான் கடவுளே வந்தாலும் என்ன சாத்தணும்? நடை சாத்திடணும். அம்பானி வர்றாருன்னு ராமேஸ்வரம் ராமநாதர் சுவாமி என்ன பண்ணுறாரு? சீக்கிரம் வர சொல்லப்பா, சீக்கிரம். அத்தனை ஐயரும் கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். எல்லாம் வந்து ஒரு 500 ரூபா கட்டை போட்டுட்டு போய் அந்த பத்திரிக்கையை வச்சு சாமி போட்டுட்டு
எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு. அப்போ ஆகம விதி அங்கே மீறலையா? ஏழபால பஞ்ச பராரி சுப்பன் குப்பன் இவர்கள் ஏதாவது தொட்டால் அந்த இடம் தீட்டுப்பட்டு போகுது. திரௌபதி முர்மு தொட்டா தீட்டுப்பட்டு போகுது. அந்த அம்மா புது பார்லிமெண்ட் விடவே இல்லையே. நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த புது ராமர் கோயிலில் வந்து பிரதிஷ்டை உள்ளே விடல. இவர் செட்டியார் மோதினா ஆமாம் வாணிப செட்டியார், அதாவது எண்ணெய் செட்டியாருக்குவாங்க. அதே போல் முதல்ல இருந்தார்ல ஜனாதிபதி என்ன கோவிந்த், ராம்நாத் கோவிந்த், அவர் போன இடம் பூரா கழுவி விட்டானுங்க. ஜெகநாத் கோயிலில் உள்ளே விடலை. அப்போ ஆகம விதி தான் அந்த நாட்டை ஆட்சி பண்ணுதா? ஸ்டில் எட் போன வாரம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கோட்டீஸ்வர் சிங் பேசுகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இந்து நாடு கிடையாது, இது எப்போ அப்படி இருந்ததும் கிடையாது அப்படின்ற விஷயங்களை அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த வந்து மோகன் பகவத் பேசுகிறாரு, இந்தியா வந்து எப்பயுமே இந்து நாடு தான், அது அறிவிக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றாரு. அப்போ என்ன பண்ணுறது? இல்லை, அதாவது இங்கே பெரியார் தொண்டர்கள் பூரா பிஜேபி ஆகிட்டான், அம்பேத்கர் தொண்டர் பூரா ஆர்எஸ்எஸ் ஆகிட்டான். அப்புறம் மோகன் பாகவத் பேசத்தானே செய்வார். நீங்கள் வேறு யாரும் இல்லைங்க, 3% தாங்க இருக்கான். உலகத்திலே கணக்கு தப்பானத நாடு இந்தியா தான். 3 பெருசா 97 பெருசா, எது பெருசு? இங்கே 3 தான் பெருசு. உலகத்திலேயே இது கணக்கு தப்பான நாடு இங்கே தான். மாறும் என்பதே மாறாதது. இங்கே எந்த காலத்திலையும் மாறலையே. அதை மாறவும் விட மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லைங்க, யாருக்கு விட மாட்டாங்க? 97% கேவலமா இல்லை, வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லையா? உலக வரலாறு. நீங்கள் நான் லண்டன் போயிருக்கும் போது தான் வேல்ஸு போயிருந்தேன். மனுஷன் வாழவே முடியாது, அவ்வளோ குளிர். அப்போ தான் யோசித்தேன், இங்கிருந்து 20 லட்சம் பேர் கிளம்பி பல மாதம் போட்டில் ஏறி இந்த இவ்வளோ பெரிய இந்தியாவை அடிமைப்படுத்தியிருக்காங்க. இல்லைன்னா என்னால் கற்பனை பண்ண முடியல. லண்டன் எங்கே இருக்குது? ஒரு நாடு பிரிட்ஜுக்குள்ளே இருந்தால் ஒரு பொருள் எப்படி இருக்கும்? அப்படி தான் அந்த நாடு. எதுவுமே விளையிறதாங்க, எந்த உற்பத்தியும் இல்லை. ஆனால் உலகத்தையே கட்டி ஆண்டு இருக்கிறான். அப்போ என்ன காரணம்? முட்டாப்பைய மூடப்பைய. இவ்வளோ பெரிய இந்தியாவை அப்போ 40 கோடி பேர் இருந்திருக்கான். 40 கோடி பேரை நீங்கள் 20,000 பேர் தான் ரூல் பண்ணியிருக்கான். 20,000 பேருக்கு சிப்பாய் 2 லட்சம் பேர். அப்போது இங்கே எவ்வளோ முட்டாள்கள், இந்து மதம் எவ்வளோ முட்டாளை உருவாக்கி வச்சுருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த அரசியல் எக்ஸிட் போலும் இதே கதை தான். இல்லை, இதே பிரிட்டிஷ் வந்து உலக போரில் ஜெயிக்கணும்னு தானே இங்கே இருக்க இந்துக்கள் வந்து பிரார்த்தனை பண்ணதான் செய்திகளுமே இருக்குது. சார், நீங்கள் பாப்பான்னு சொல்கிற செய்தி பூராமல் பொய்யும் புனை சுருட்டும். நேதாஜி டெல்லி சொல்லவுன்னு ஒரு பெரிய இந்தியர்களை ஆங்கிலேய நோக்கி ஒரு படம் தட்டிட்டு வர்றாரு. ஆர்எஸ்எஸ் நேதாஜி எடுத்து அடிக்கிறான். இதான் அரசியல். ஏன் நேதாஜி வந்தால் முதல்ல எல்லாம் உடைப்பார், சாதி சனாதனத்தை உடைச்செறிஞ்சிருவார். எல்லாரும் ஒரே ரூல், மேல் சாதி கீழ் சாதி, ஒரு சாதியும் கிடையாது. இதுதான் நேதாஜியை காங்கிரஸ்ல இருந்து நேதாஜி வெளியேற்றப்பட்டதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தேர்தலில் நேதாஜி ஜெயிக்கிறார். காந்தி சொல்கிறாரு, நேதாஜியுடைய வெற்றி என்னுடைய தோல்விங்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக நேதாஜிக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறான். நேதாஜியை பார்க்குறாரு, இந்த பாப்பா பயலுக நமக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, அத்தனை பேரும் நமக்கு எதிராக இருக்கான்னு தான் அப்படியே விட்டுட்டு கிளம்பி ஹிட்லர்கிட்ட போகிறார். ஹிட்லர்கிட்ட போய் தான் எனக்கு ஆயுதம் கொடுன்னு ஹிட்லர் தான் பத்திரமாக பாதுகாத்து நீங்கள் சவுத் ஆப்பிரிக்கா கொண்டு வந்து விட்டு அங்கேருந்து 15,000 கடல் மைல் பிலிப்பைன்ஸில் இந்து மகாசமுத்திரம், பசிபிக்கு, அட்லாண்டிக் எல்லாம் தாண்டி கொண்டு வந்து நீங்கள் இப்போ பிலிப்பைன்ஸில் விட்டு ஜப்பானுக்கு கொண்டு பாதுகாக்கிறாங்க. இவ்வளவு பாதுகாத்த அந்த நேதாஜி இங்கே எந்த ஃபங்க்ஷனும் இல்லை, எந்த நிகழ்ச்சியும் இல்லை. அவர் யாருன்னே தெரியாமல் அடுத்த தலைமுறைக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டார். அப்போ இது என்ன இந்தியா, இது என்ன இந்து, ஜந்து பொந்து? அப்போ இங்கே எல்லாமே போலித்தனமானது, எல்லாமே செயற்கைத்தனமானது. ஒடுக்கப்பட்டவனாகவே இருக்கணும், தாழ்த்தப்பட்டவனாகவே இருக்கணும், பள்ளனாகவே இருக்கணும், பறையனாகவே இருக்கணும், சக்கிலியனாகவே இருக்கணும். அவன் எந்த காலத்துலையும் அதிகாரத்துக்கு வந்து விடக்கூடாது, அவனுக்கு அதிகாரம் போய்விடக்கூடாது. மெட்ராஸ் இருக்கிற சேரி பூரா மொத்தமாக கண்ணகி நகர் கொண்டு சேர்த்திட்டான். கண்ணகி நகரில் இன்னும்
இதுங்க சென்னை பூரா இருந்தான்ல ஒடுக்கப்பட்ட மக்கள், அவன் மண்ணு தான் இது. இந்த சென்னை என்பது கொஞ்சம் மீனவர்களும் கொஞ்சம் தலித்து மக்களும் உள்ள ஒரு கிராமம் தான் இது சென்னை. சென்னப்பட்டணம், சென்னப்ப நாயக்கம் பட்டணம். அதுக்கு முன்பு இதுக்கு பேர் சென்னப்ப நாயக்கம் பட்டணம் அல்ல. இந்த தலித்துக்களும் மீனவர்களும் உள்ள கிராமம் தான் இந்த சென்னை. இவன் 2 பேரும் இப்போ எங்கே கொண்டு சேர்த்துட்டான்? சென்னையே இல்லாத ஒரு தூரமான இடத்துக்கு கொண்டு போய் கண்ணையில் கூட சேர்த்துட்டான். இதுக்கு திமுக உடந்தை, அதிமுக உடந்தை, எல்லா பயிலும் உடந்தை. ராத்திரி பூரா கொளுத்தி விட்டுருவான் எதை? சரியா அவனுக்கு வேலை இல்லை, கொண்டு கண்ணகியில் போய் சேரு. கண்ணகி நகர் ஒரு தலித்து காலனியாக திராவிட இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட நகரம் தான். ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு இடமா மாதிரி தானே இப்போ பார்க்கப்படுது. இப்போ அதாங்க, அது கூட தலித்து காலனி. எங்கேருந்து வர கண்ணகினா தலித்து பையன், வட சென்னையா தலித். எப்படி இது யார் உருவாக்குறது? மார்வாடிகளுக்காக இந்த திராவிட இயக்க திமுக அதிமுக. இவருக்கே ரவி என்ன பெரிய இதில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்தார். ரியல் எஸ்டேட் தரகர். கோடம்பாக்கத்தில் கோயம்பேடு இருக்குல்ல, வானு இருந்த பாசிங்க, அங்கே போய் தீ வச்சே தான் அவர் தான். திமுக எல்லாம் கட்டிங் வாங்கிடுவான். கோடியில் கட்டிங் வாங்கிட்டு பாசி அன்னைக்கு பல லட்சம் கோடி எப்படி வந்து ஆந்திராவில் வந்துட முடியுமா? கர்நாடகாவில் வந்துட முடியுமா? இங்கே தான் அரசியல் நிலம் பூரா அப்படியே ஆக்கிரமிச்சு எடுத்துக்குவான். இன்றைக்கி விஷ்ணு ரெட்டி இவர் போயிருக்காருல, விஜய் யார் குடும்பத்தோடு போயிருக்காரு? ரியல் எஸ்டேட் விஷ்ணு ரெட்டி. இந்த பக்கம் அர்ஜுன் ரெட்டி, ஆதவ் ரெட்டி, பாசிய கணேஷ், அபினேஷ் ரெட்டி, விஷ்ணு ரெட்டி. ஆக மொத்தம் தமிழ்நாடு ரொட்டியாக போகுது. இதுக்கு முன்னாடி சேகர் ரெட்டி அந்த விஷயம் இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப தமிழ்நாடு மக்கள் விழுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவர் சீமான். ஆனால் சீமான் மீது எக்கச்சக்க அலிகேஷன்ஸ் இருக்குல்ல. மணல் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, பணம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, பாலியல் குற்றங்கள் சார்ந்த விஷயங்களும் சரி, பல விஷயங்கள் அவர் மேலேயுமே வருதுல்ல. என்ன வராமல் கொடுக்குறீங்களா? இல்லை, அப்போ இந்த மக்கள் யாரை தான் நம்புவாங்க? இல்லை எதை நோக்கி? அதாவது அரசியலுக்கு வருகிற அத்தனை பேருமே அழுக்கோடு தான் வர்றான். அதனால தான் மக்கள் யாராவது நல்லவன் கிடப்பானு தேடும். திமுக எம்ஜிஆர் கண்டுபிடிச்சான். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வைகோவை கண்டுபிடிச்சான். வைகோவுக்கு பிறகு ராமதாஸ் வந்தார். எல்லாம் திமுக எதிர்த்து தானே. ராமதாஸுக்கு பிறகு விஜயகாந்த் வந்தார். அப்புறம் சீமா வந்தார், விஜய் வந்தார். யாரும் தேடிகிட்டே இருக்கான். அப்படி தேடுகிற பொழுது யாருமே சிக்கலை. அது மக்களுடைய தப்பா? மக்களுடைய தப்பு இல்லை. மக்கள் அவன் பாவம் ஒரு நாள் ஓட்டு போடுவான். ஆனால் மற்ற தலைவரை கம்பேர் பண்ணுறப்ப விஜய் மீது இந்த இளைஞர்களுடைய அந்த ஒரு ஆர்ப்பரிப்பு, அந்த ஒரு பற்றுன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அவனுக்கு அந்த இளைஞர்களுக்கு அரசியலே போய் சேரல. இளைஞர்களுக்கு அரசியலே போய் இல்லை. அதுவுமே இந்த திமுக அதிமுக பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வேற என்ன? அதுதான் பேசிக். திமுக அதிமுக செய்கிற அரசியல் அயோக்கியத்தை நேரம் பார்க்குறான். இதுக்கு யாராக ஒரு மாற்று வருவானு தான் சீமான்ட்ட போய் 7% 50 லட்சம் பேர் போனான். சாதாரண விஷயம் இல்லை. சீமானு பெரிய மக்கள் தலைவனா? ஒன்றுமே இல்லை. ஈழ போராட்டம் வந்தபோது திமுக மீது கடுப்பு, அதிமுக மீது வெறுப்பு. அதுதான் சீமானுக்கு 50 லட்சம் பேர் வந்தான். விஜயகாந்துக்கு 60-70 லட்சம் பேர் வந்தான். அப்போ மக்கள் தேடிட்டு தான் இருக்கான். யாராவது ஒரு நாள் கிடைப்பானான்னு பார்க்குறான். யாரும் கிடையாது. தேர்தல் ஆமாம், இதுதான். ஐயோ நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை எங்களோட பார்க்க. நன்றி, வணக்கம்.